சப்பாத்தி பூரிக்கு அருமையான சைட் டிஷ் பார்த்துருவோமா? ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் வச்சு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சம் வறுக்கிறது மட்டும் தான் வேலை, மற்றபடி ரொம்ப ரொம்ப ரெசிபி தான். அதுக்கு தேங்காய், இஞ்சி, பூண்டு, ஒரு 2-3 வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா, ஒரு காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நானும் வறுக்கிறேன்னு என் பிள்ளையும் சேர்ந்து என்னோட சேர்ந்து வறுத்துக்கிட்டு இருக்கு. இந்த தேங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து அதை அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதோ சோம்பு போட்டு ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 தக்காளியை அதையும் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவுன மஷ்ரூமை அதையும் 2-3 நறுக்கி அதை சேர்த்துக்கிட்டேன். மஷ்ரூம் போட்டோடனே மசாலாவும் போட்டுருங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஒரு 2-3 கிண்டினாலே நல்லா தண்ணி வந்துடும் மஷ்ரூம்லேருந்து. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் போட்டு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா இதுவே போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்